ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டு. நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் எனக்குள்ளே தான் தூங்கினோம். நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு அங்கே இடம் இருக்குது. நீங்கள் 20 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே போய் குளிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே அங்கேயே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் குர்த்தி அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஷால் தான் போட்டிருந்தேன். இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதிலே லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா ரிட்டன் சாமி கும்பிட்றதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்தோம். காலையில் பார்த்திங்கன்னா தீபாரதனை அங்கே இருக்க அந்த அம்மா தான் காட்டுவாங்களா, அதனால் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டமும் நின்றுட்டுருந்தாங்க. அந்த அம்மா பார்த்திங்கன்னா காரில் வந்து இறங்கியிருந்தாங்க. கொட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக அடித்தாங்க. அது வைப்பாக இருந்துச்சுங்க. அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அந்த அம்மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தாங்க. கொஞ்சம் வயசானவங்க தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க மகனையும் நாங்கள் பார்த்தோம். இந்த வருஷம் தாங்க பார்த்துருக்கோம். போன வருஷம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். இந்த வருஷம் அவங்க மகனையும் நாங்கள் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்ததும் கோயில் இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடு பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா திஷ்டியெல்லாம் கழிச்சிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் அவங்க தான் தீபாரதனை காட்டுவாங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த கொலுன்னு சொல்லுவாங்களா, கொலுலாம் உள்ளே வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதை தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். உள்ளே எந்த ஒரு வீடியோவும் எடுக்கக்கூடாது. வெளியிலேருந்தே வீடியோ எடுக்கவே அனுமதி கிடையாதுங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா திட்டிகிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சும்மா எங்களை எடுக்கிற மாதிரி அப்படியே பின்னாடியும் கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து இந்த மாடெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா சாமியை பார்த்திங்கன்னா 12 மணிக்கு அலங்காரம் பண்ணிட்டாங்க. இப்போ தான் அந்த அம்மா ஓப்பன் பண்ணவும் நாங்கள் பார்த்தோம். பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டன் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா அவங்க மகன் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த புத்துக்கோயில். அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா ஃபுல்லாரும் பார்த்திங்கன்னா இதை கும்பிட்றதுக்கு தான் மேக்ஸிமம் வருவாங்க. நாங்கள் போவிலே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வாங்கிட்டு போனோம். இந்த முதல்ல நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் வச்சுட்டு போனால் வித்தியாசமாக நமக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்மளே புதுசாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் இங்கே தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே யாராவது கோயிலுக்கு வந்தாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் இது கூடலாம் வச்சு கொடுப்பாங்க. அதை நாங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே வச்சுட்டு போவோம். அது எப்படி இருக்கும் இந்த பூ பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நமக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்கும். பெருமையானா நம்மளும் புதுசாக வச்சுருக்கோமா அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இங்கே சாமி கும்பிட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 மணிக்கு ட்ரெயின். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளனையே போகணும். இப்போயே மணி பார்த்திங்கன்னா 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டு நிறைய வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்தோம். போனதும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போனேன்னு பார்த்திங்கன்னா இந்த புத்துக்கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி இருக்கும் விளையாடுறதுக்கு. அங்கே போய் தாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த தடவையும் அப்படி தான் சூப்பராக என்ஜாய் பண்ணி செம்மையாக விளாண்டோம். நீங்களே இந்த இதை வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஊஞ்சல், சர்க்கஸ் இந்த மாதிரி நிறையா இது போட்டிருப்பாங்க. அந்த இதெல்லாம் நாங்கள் எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா போய் விளாண்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வா அந்த வாத்துக்கு போவோம் நம்ம. இங்கே வைக்குரு அம்மா கிட்ட வீடியோ கிளவிங்க பரவாயில்ல உனக்கு எப்படி உட்காந்துருக்காங்க
விளையாண்டுக்கிட்டு இருக்குக்கா விளையாடுதுக்கா அதை விடுக்கா விளையாடட்டும் சண்டை என்னடா பண்றீங்க போதுமியா முக்கியமா வளைக்க விட்டுறான் சொல்லும் போது சிவாவை தள்ள மெதுவா தள்ளனா அவனுக்கு நான் பாவம் விழுந்துருவியா வழுக்குது பாட்டிமாரு கௌரவம் போயிட்டாங்க தள்ளி விட்டுறக்கூடாது மெதுவா தள்ளியா இறங்கியா பெருமை குறைக்கும் யாரும் தள்ளாதீங்க பின்னாடி அப்படின்னா தள்ள மாட்டியா ஆத்தாடி அந்த வாங்க வாங்க வாயில மூஞ்சில Hi friends. இவளை காட்டி விட்டுருவோம் இந்த கேமரா வச்சுருக்கேன் சிசிடிவி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த புத்துக்கோயில்னு சொல்லுவாங்களே இங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டோம். சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக அவ்வளோ அமைதியாக இருக்கும். அது மாதிரி பறவைங்க விலங்குகள் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க அந்த சைடேவும். இங்கெல்லாம் வீடியோவே எடுக்கக்கூடாதுங்க. நானே தெரியாமல் தான் எடுத்தேன். இதுவே என்னன்னு எனக்கே தெரியல. அதனால தான் நான் தெரியாமல் தான் எடுத்திருந்தேன். இங்கெல்லாம் இங்கே உட்கார்ற கேமராஸ்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பொங்கல் சுண்டல் கொடுத்தாங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருந்துச்சு. பொங்கல் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதை தான் உட்காந்து சாப்பிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி சொன்னதான் ட்ரெயினை பிடிக்க போனோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட உட்காந்து பேசிட்டு இருந்தோம். பொங்கல் உள்ள தள்ளுறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வட்டம் பார்த்திங்கன்னா சாப்பாடு எங்களுக்கு வந்து அவ்வளோவா ஊற்று போல். இல்லைன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி பூரி இந்த மாதிரி நிறையா இது கொடுப்பாங்க. இந்த வட்டம் பார்த்திங்கன்னா உப்புமா கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு ஃபேமிலிக்கே உப்புமானாலே ஆகாது. உப்புமானா இந்த கிச்சடி மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக பிடிக்கவே என்ன பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி கடையெல்லாம் நிறைய கடை போட்டிருந்தாங்க. வளையல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறு இந்த மாதிரி நிறைய இது வாங்கிக்கிட்டு இருந்தோம்.
பூவெல்லாம் வாங்கினோம் நிறைய இது. அதை வாங்கிட்டு ஒவ்வொரு கடைக்கு போய் ஒவ்வொன்று வாங்கிக்கிட்டு இருந்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா வளையல் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அத்தை. அதனால் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிட்டு எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா வெக்க தாங்க முடியலைங்க. வெயில் செம்ம வெயில், சீரியஸாகவே அவ்வளோ வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் வளையல் போட்டிருக்கேன், ரொம்ப நாள் கழித்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நாங்கள் உள்ளே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க உயிரே வந்துச்சு. ஏன்னா ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப ஆசையோடு வந்தோங்க. பட் காலையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஏமாற்றமாகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போயாவது ட்ரெயினில் போய் ஜாலியாக இருப்போம் அப்படின்ட்டு தான் அங்கே போனோம். பட் கூட்டம் நாங்கள் போன நேரமோ இல்லைன்னா எப்பயுமே ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த வட்டம் பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். போனதும் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் அடைச்சிட்ருந்தோம். ஏன்னா ட்ரெயினில் போய் நமக்கு கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கேருந்தே வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய தேத்திட்டு தான் நாங்கள் போனோம். போய் வாட்டர் பாட்டிலில் நல்லா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெயின் வேறு வருதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வேகமாக ஓடிட்டுருக்கோம். எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா வளையல் அது இதுன்னு திங்ஸை ஃபுல்லு வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக அந்த இடத்துக்கிட்டேயும் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே எங்களுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்தாங்க. டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. 11 மணிக்கு தான் ட்ரெயின் அப்படி சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 10 மணிக்கே போயாச்சு. எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வேறு வழி இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் கூட்டம் இருந்தாங்க. நாங்கள் நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. அங்கே போய் எல்லாத்தையுமே உட்காரணும். உட்காந்து எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ரிசல்ட்டுன்னே தெரியும். போயிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே சீக்கிரமாக போயிடுவோம். ஏன்னா நமக்கு முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா அது வேறு பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு போய் அங்கேயே பார்த்திங்கன்னா பாய் மாதிரி ஒன்று விரிச்சிட்டு பெட்ஷீட்டை விரித்து எல்லோரும் பார்த்திங்கன்னா படுத்திருந்தோம். படுத்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு அலாட் கொடுத்துட்டாங்க. एक्सप्रेस चेन्नई एगमोर से मदुरई मार्ग से चलकर गुरुवायूर तक प्लेटफॉर्म क्रमांक 3 पर थोड़ी ही देर में आएगी. योर अटेंशन प्लीज. ट्रेन नंबर நாங்கள் பார்த்திங்கன்னா அலாட் கொடுக்கவும் தேவையான திங்ஸை ஃபுல்லு வச்சுருந்த எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே ட்ரெயினுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சைடு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இங்கிட்டும் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா D2 ஃபைனலாக பார்த்திங்கன்னா ட்ரெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த தூரமாக தெரியுது, அதான் ட்ரெயின். அங்கேருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ஏறுறதுக்கு ரெடியாக இருந்தோம். அடுத்து போய் என்னென்ன பண்ணுறோம் நீங்கள் வீடியோக்கில் போய் பாருங்கள். இன்ஜினை பாட்டி வருவாள். இங்கே ஒரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆமாம். ட்ரெயின் 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 கூட்டமாக இருக்கு. இங்கே ஒரு மாடு, எத்தனை மாடு இருக்குன்னு கீழே எதுவுமே தெரியல. மலைங்க மதுரை மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடிதான் அங்கே ஒரு அவ எட்டி பார்க்குறது அந்த பிள்ளை. தர்சனே நீ பாரு. ஏங்க வீடியோ முடிஞ்சிருச்சு, நீ என்ன எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? மதுரை சந்திப்பே அடியகல வாய பாரு.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ரொம்ப தூரங்க மழை பெஞ்சு அது இதுன்னு எல்லாமே ரொம்ப எப்படி போனோன்னா இப்படி வந்த கதையில தான் இருந்துச்சு. நாங்கள் தூங்கி எந்திரிக்க கூட இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் புக் பண்ணி போய் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் எழுதி இறக்கி விட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு. மதுரைக்கு வந்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் சீவிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு போவேலே பார்த்தீங்கன்னா செம்ம பசிங்க தாங்கவே முடியல. பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டோம். சாம்பார் வச்சு சட்னிலாம் ஊற்றி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் திங்ஸு தேவையானதெல்லாம் வீட்டில் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்களுக்கு இந்த டே இப்படி தான் அமைஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுற அளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.